கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறதான உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறது. நாம் எல்லாரும் இந்த காலவேளையில், இந்த ஆராதனை வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போமாக. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் தேவாவியானவர் நம்மத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய ஆவியானவருடைய தொடுதலை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக தேவாவியானவர் நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக எல்லாரும் கண்களை மூடி, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த புதிய நாளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றும் ஒரு புதிய வாரத்தில் நீங்களும் நான் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபை நினைத்து ஆண்டவரே உண்மை நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலவெளியிலே நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் சுகபலனை தந்து எங்களை வழிநடத்தி வருகிற எல்லா தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திலும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே மற்றும் ஒரு வாய்ப்பை தந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் முழு பலத்தோடு உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உடைய புதிய அபிஷேகத்தினாலே, புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துகிற விதமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் என்ற ஒரு பழைய பாடல். இந்த பாடலை நாம் யாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? தேவா நானே நீதான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே நீதான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. தேவா நானே நீதான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே நீதான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அந்த காலம் சூழ்ந்து கொண்டது, பாரிசுத்த அக்னி செல்லுது. பாகம் சென்று அந்த காலம் சூழ்ந்து கொண்டது, பாரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாய தேவன் தந்தான நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகாய தேவன் தந்தான நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நானே நீதான் விசேஷித்தவன்,
எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நாமம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, மாமல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நாமம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, மாமல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எண்ணிக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எண்ணிக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நம்மை தினம் விசேஷித்தவன், ராஜா நம்மை தினம் யோசிப்பவன். ஒரு மரம் கூட வருது, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தினாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவின் நீரை சென்றாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை சென்றாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நானே நான் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே நான் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நானே நான் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். இந்த வேளையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த கால வேளையில் நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படியாக உறவாடும்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் சென்று அவர்களோடு கூட உறவாடினதே உங்களோடு என்னோடு கூட உறவாடும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறான். நீங்களும் நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மத்தில் வருகிறவர், நம்மை தேடி வருகிறவர், நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர், நம்மை பார்க்கும்படியாக அவளோடு கூட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை விட எல்லாரும் கண்களை மூடி அவனை ஆராதித்து, ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். வெறும் வாயில சொல்ல வேண்டாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும்படியாக, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை பார்க்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய முற்பிதாக்களை பார்க்கும்படியாய் வந்த தேவன் இந்த வேளையிலே எங்களை பார்க்கும்படியாக, எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாக, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே வருவதற்கு வாஞ்சியாய் இருக்கிறீங்க. தாவே என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னதையும் இந்த காலவெளியில நீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்வதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. தாவே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவெளியில் உடைய புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறதை உமக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவன் அவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பும்படியாக இந்த ஸ்தலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் மனம் மாற மாந்தன் அல்ல, பொய் சொல்வதற்கு மனமுத்திரனும் அல்ல. அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிற தேவன் இந்த காலவெளியிலே, ஆண்டவரே சோர்ந்து போன இருதயத்தோடு கூட இருக்கிறேன், கவலையோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை, திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன்.
உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புவீராக. இளைப்பாறுதல் தருகிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் அவரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் இருக்கிறதான இடத்துல ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாடி வந்திருக்கிறேன், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லி அவரை ஆராதிப்போமாக. பாதம் நம்பி வந்தேன், திருமை நீரை இயேசுவே, தாமரை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமரை கண்டடைந்தேன், இளைப்பாறுதலை தருகிற தெய்வம், களைத்தோரை தேற்றுகிற தெய்வம், அவருடைய சமூகத்திலே அவரை நாடி வருகிறதான ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையை தருகிற தெய்வம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்புவீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், உம்மை நீரை இயேசுவே, தாமரை சமூகத்திலே தாமரை கண்டடைந்தே, சமூகத்திலே. நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை நான் இருதயத்தின் ஆழத்தில் ஆராதிக்கிறேன், என்னை உடைய புதிய கிருபையினால் நிரப்புவீராக என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமாக. உம்மை அண்டிடுவே, ஹalleluya, எனதுள்ளம் ஊற்றிச் செழித்து, இயேசுவே உம்மை அண்டிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், திருமை நீரை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே, தெய்வ
சகிப்பே உமது நலனை தேடுவே. எல்லாரும் சொல்லுவோம். உமக்காக யாவும் சகிப்பே உமது நலனை தேடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே. தாமரை கண்டடைந்தேன் சமூகத்திலே. தாமரை கண்டடைந்தேன் சமூகத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மரவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் எல்லாரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில அவர் இதுவரைக்கும் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார் என்று சொல்வோர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நாம் நம்பினதான நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே ஒரு நாளிலே அவர்கள் மனம் மாறக்கூடும். நாம் ஆராதனை பாடலை பாடினோம். மனம் மாற நீர் மாத்த நல்ல மன வேண்டுதல் நீர் கேட்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில யார் மாறினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தை உலகம் முழுவதுமாக இருக்கிறதான ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக இன்றைய தினத்தை, அதாவது பிப்ரவரி 14 உலகம் முழுவதுமாக இந்த ஐரோப்பிய கலாச்சாரம் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சாரத்தின்படி இன்றைய பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி இந்த தினத்தை என்ன செய்கிறார்கள், அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்த உலகம் முழுவதுமாக குறிப்பாக ஐரோப்பிய கண்டங்களிலே இருக்கிறதான தேசங்களிலே இன்றைய தினத்தை வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடினாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஸ்நேகம் சொல்லும் அநேகம் என்கிறதான தலைப்பின் கீழே வேதம் நமக்கு போதிக்கிறதான அன்பை குறித்து இன்றைய தினத்தை காதலர் தினம் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் வேதம் நமக்கு என்ன ஸ்நேகத்தை குறித்து சொல்லுகிறது என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிப்போமாக. உலகத்திலே இருக்கிறதான ஸ்நேகங்கள், உலகத்திலே இருக்கிறதான பாசங்கள், உலகத்திலே இருக்கிறதான உறவுகள் எல்லாம் ஒரு நாளிலே நம்மை விட்டு போகக்கூடியது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் மாறினாலும், வானமும் பூமியும் மாறினாலும், நிலைய பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு என்ன செய்யாது, விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் சிநேகம் சொல்லும் அநேகம் என்றதான தலைப்பின் கீழே நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். 4 விதமான சிநேகத்தை குறித்து இன்றைய தினத்திலே நான் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் விரும்புகிறேன். 4 விதமான சிநேகங்கள் இருக்கிறது. இந்த 4 விதமான சிநேகங்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். உலகத்திலே இருக்கிறதான சிநேகத்திற்கும் ஆண்டவர் மனிதர்களை சிநேகிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்கிறது. வாசிப்போமாக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 31:3 அங்கே வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அநாகதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. முதலாவது சிநேகம், ஆண்டவர் மனிதர்களை எவ்விதமாக சிநேகிக்கிறார். அந்த சிநேகத்தினுடைய பெயர் உன்னதமான சிநேகம், அநாதி சிநேகம். ஆண்டவர் நம்மை அநாதி சிநேகத்தால், உன்னதமான சிநேகத்தால் நம்மை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். அதாவது உயர்வான, மேன்மையான. ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறதான அந்த சிநேகத்திற்கு பெயர் தான் அகாப்பே என்று சொல்லக்கூடியதான தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பிற்கு மேற்பட்ட ஒரு அன்பு என்று எந்த அன்பும் உலகத்திலே கிடையாது. ஒருவேளை சொல்லலாம் நம்மளை பார்த்து, ஐயா அம்மா நான் உங்களை அதிகமா என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறதான உறவுகள் நம்மை பார்த்து சொல்வார்கள், உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். நாம் நம்முடைய உறவுகளை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய பெற்றோரை பார்த்து, நம்முடைய நண்பர்களை பார்த்து நாம சொல்லுவோம், நான் உங்களை அதிகமாய், என்னை விட உங்களை அதிகமாய் யாருமே நேசிக்க முடியாது அப்படின்னு கூட நாம என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், உங்களை நான் அதிகமாய் என்ன செய்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், உங்களிலே அதிகமாய் அன்பு கூறுகிறேன் என்று பிள்ளைகளை பார்த்து நாம கூறலாம். உண்மையிலேயே நாம் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோம். நம்முடைய பெற்றோரை பார்த்து நாம சொல்லலாம், நான் உங்களை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். நம்முடைய நண்பர்களை பார்த்து நாம சொல்லலாம், நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், உங்களை அதிகமாய் நான் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன். இப்படி நாம் நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து இந்த வார்த்தையை நாம் சொல்லலாம். நாம் உண்மையிலேயே அவர்களை நாம் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட அகாப்பே என்று சொல்லக்கூடியதான தெய்வீக அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அன்பிற்கு எல்லா சிநேகமும் கீழ்ப்பட்டதுதான். இன்றைக்கு உலகத்தில் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பை, தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அன்பை விட ஆண்டவர் மனு குலத்தின் மேலே பாராட்டினதான அன்பு மேன்மையானது. அதுதான் தெய்வீகமானது அன்பு. அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்கிறேன்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களை நான் எப்படி சிநேகிக்கிறேன்? அநாதி சிநேகத்தால் என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். அந்த சிநேகத்தினுடைய வெளிப்பாடாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு நம்முடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறதான விதமாக நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். அவருடைய பிறந்த நாள் வரும்போது பரிசு பொருட்களை கொடுக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு நாம் பண உதவி செய்கிறோம். நாம் நேசிக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி என்று சொன்னால் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அவருடைய அந்த வியாதியிலிருந்து அவர்களை சுகமாக்க வேண்டும் என்பதற்கு நம்மால் ஆகிய முயற்சிகளை என்ன செய்கிறோம். நாம் நேசிக்கிறவர்கள் ஒருவேளை ஜீவன் அவர்களுக்கு போய்விட்டால் நாம் அதிகமாய் வருந்துகிறோம். அவர்களுக்கு நம்மால் ஆகிய ஏதோ ஒரு உதவியை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இவ்வளவுதான் நம்மால் என்ன செய்ய முடியும். இன்றைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் பேசியதான ஒரு தேவனுடைய மனிதர் அவர் சொல்லும்போது சொன்னார், இந்திய தேசத்தில் ஒரிசா என்கிறதான ஒரு மாநிலத்தில் ஒரு மாணவர், அவருடைய பெயர் மகாநந்தியா என்று சொல்லக்கூடியவன், அந்த மாணவர்
டெல்லி மாநகரிலே தன்னுடைய படிப்பை படிக்கும்படியாக போகிறார். அந்த டெல்லிக்கு போய் அவர் படிக்கும் போது அவரோடு கூட ஸ்வீடன் தேசத்திலிருந்து வந்ததான ஒரு மாணவி, அந்த மாணவியுடைய பெயர் சார்லட். இவர்கள் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள். இந்த ஒரிசா மாநிலத்தை சார்ந்ததான இந்த மகாநந்தியா என்று சொல்லக்கூடியதான இந்த மனிதருக்கு அந்த ஸ்வீடன் தேசத்திலிருந்து வந்ததான அந்த சார்லட் என்கிறதான அந்த பெண்மணியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இப்பொழுது தன்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்தவுடனே அந்த சார்லட் இந்த டெல்லி மாநகரத்திலிருந்து தன்னுடைய சொந்த இடமான ஸ்வீடன் தேசத்திற்கு போய்விட்டார். இப்போ இந்த மகாநந்தியா என்ன செய்தார் தெரியுமா? இவருக்கு ஸ்வீடன் தேசத்திற்கு போய் தான் நேசித்ததான அந்த சார்லட்டை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இந்த மகாநந்தியா என்ற இந்த மனிதருக்கு ஏற்பட்டது. அவர் அந்த தேசத்துக்கு போறதற்கு நான் எப்படி போறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அவருடைய கரங்களிலே போதுமான பணம் இல்லாது இருந்தது. உடனே அவர் யோசித்தாரு, என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நேசிக்கிறதான அந்த சார்லட்டை போய் நான் எப்படினாலும் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? தன்னிடத்தில் இருந்ததான சைக்கிளை எடுத்தார். சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சார். எங்க இருந்து தெரியுமா? ஒரிசா மாநிலத்திலிருந்து ஸ்வீடனுக்கு சைக்கிள் என்ன செஞ்சார்? பல ஆயிரம் கிலோமீட்டர். ஆசியா என்கிறதான கண்டத்துல இந்தியா இருக்குது, ஐரோப்பா என்ற கண்டத்துல என்ன இருக்குது? ஸ்வீடன் இருக்குது. ரெண்டுக்கும் இடையிலே ஏராளமான கிலோமீட்டர் தூரம், பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம். இத்தனை கிலோமீட்டர் அவர் என்ன செஞ்சார்னா சைக்கிள்லே வண்டியை ஓட்டி ஓட்டி எங்க போயிட்டார்னா ஸ்வீடனுக்கு என்ன செஞ்சிட்டார்? போயிட்டார். ஸ்வீடன் தேசத்துல போய் தான் நேசித்ததான சார்லட்டை அவர் என்ன செய்தார்? சந்தித்தார். இது நடைபெற்றதான ஆண்டு 1977 நடைபெற்றது. இது அன்றைய நாட்களிலே மிக பிரபலமாக என்ன செய்யப்பட்டது? பேசப்பட்டதாக அந்த செய்தியை கொடுத்ததான தேவனுடைய மனுஷன் அதை சொன்னார். இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, தான் நேசித்ததான பெண்மணியை பார்க்கும்படியாக ஒரு மனிதனுக்கு வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டே எங்க போயிட்டாரு? தான் நேசித்ததான அந்த பெண்ணை பார்க்கும்படியாக இந்த மகாநந்தியா என்று ஒரிசாவை சேர்ந்ததான இந்த இளைஞன் சைக்கிளையே ஓட்டிட்டு அடுத்த கண்டத்துக்கே போயிட்டார். இதே போன்றதான ஒரு சம்பவம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. அந்த சம்பவம் எங்க நடந்துச்சு தெரியுமா? அந்த பயணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடந்தது. பரலோகத்தில் இருந்ததான தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். யாருக்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, அந்த ஒரு மனிதன் ஒரிசாவிலிருந்து தான் விரும்பின நேசித்த பெண்ணை பார்க்கும்படியாக போனார். ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் தெரியுமா? நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்கிறதான பாவ பரிகார பலியாக சிலுவையிலே பலியாகும்படியாக, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு அவர் பயணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த அன்பிற்கு பேர் தான் உன்னதமான அன்பு. ஹல்லேலூயா. இந்த ஸ்நேகத்திற்கு பேர் தான் உன்னதமான ஸ்நேகம். நாம நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மிஞ்சி போனா ஒரு பரிசை கொடுப்போம், நம்முடைய பணத்தை கொடுப்போம், நம்முடைய காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்போம். ஏன் நம்ம வீட்டை கூட ஒரு வேளை கொடுத்துடலாம், நம்முடைய காரை கொடுத்துடலாம், நம்முடைய வாகனத்தை வச்சுக்க கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். ஏதோ ஒரு பரிசை கொடுத்துட்டு போகணும்னு வரல, அவர் கொடுத்ததான பரிசு தன்னுடைய உயிரவே என்ன செஞ்சார்?
ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. சிநேகிதனுக்காக ஒருவேளை ஒருத்தன் உயிரை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நமக்காக வந்து ஜீவனை கொடுத்து நம்மேலே வைத்ததான அன்பை அவர் என்ன செய்தார், விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம்ம மேல பாராட்டின அன்பு ஏன் உன்னதமான அன்பு தெரியுமா? ஏன் இது வந்து தெய்வீக அன்பு தெரியுமா? ஏன் இது தெய்வீக சிநேகம் தெரியுமா? அவரை நாம அன்பு கூறவே இல்லை. ஆனால் அவர் நம்மிலே முந்தி என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அவர் நம்மை முந்தி நேசித்தார். அவரை நாம நேசிக்கவே இல்லை. வேலண்டைன்ஸ் டே யார் கொண்டாடிட்டு இருக்காங்க? ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார். ஒருவரை ஒருவர் விரும்புகிறவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதுன்னா, மனிதர்களாகிய நாம ஆண்டவரை நேசிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் உலகத்திலே வந்து அவருடைய நேசத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் தெய்வீக அன்பு. இந்த அன்பை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். எதுக்காக தெரியுமா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் மனிதர்களை உருவாக்கி ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட வந்து என்ன செய்தார், உறவாடினார். தான் உண்டாக்கின மனிதர்களோடு கூட தான் இருக்கும்படியாக ஆண்டவர், பாருங்க, நாம ஒருத்தரை அதிகமாய் நாம நேசித்தால், நாம அதிகமாய் ஒருவரை நாம் விரும்பினால் அவர்களோடு கூட இருப்பதை, அவர்களோடு கூட பேசுவதை நாம் என்ன செய்வோம், விரும்புவோம். இப்ப நாம ஒருத்தர் அதிகமா நாம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்பதான் இந்த காலத்துல என்ன வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு. இந்த செல்போன்ல நாம அதிகமா யார் கூட பேசணும்னு விரும்புவோம், அதிகமா யார் கூட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புவோம். யாரை நாம அதிகமா நேசிக்கிறோமோ, யாரை அதிகமா விரும்புறோமோ அவங்களுக்கு தான் நாம என்ன செய்ய விரும்புவோம். அவங்களுக்கு டெய்லி இவங்க சத்தத்தை கேட்காம நான் இருக்க முடியாது, அதனால நான் இவங்களுக்கு எப்படினாலும் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிடணும், போன் பண்ணிடணும். அதிகபட்ச நேரம் யாரோடு செலவழிப்போம், யாரை நாம் அதிகமாய் விரும்புகிறோம். ஆண்டவர் பாருங்க, அவர் நம்மை முந்தி நேசித்ததுனால நம்மோடு கூட வந்து அதிக நேரம் இருக்கும்படியாய் விரும்புகிறார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்திலே பகலிலேயே வந்து நின்றார். குளிர்ச்சியான வேளையிலேயே ஆண்டவர் வந்து நின்றார். எதுக்கு? இவங்களை பார்க்கணும், இவங்களோடு கூட நேரத்தை நான் செலவழிக்கணும். இன்னைக்கு நாம ஆண்டவரை அதிகமாய் விரும்பினால் நாம என்ன செய்வோம், ஆண்டவரை நான் அதிகமா பார்க்கணும், அவரோடு கூட என்னுடைய நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் வாஞ்சிக்குமா இல்லையா? ஆண்டவர் நம்மிலே முந்தி அன்பு கூர்ந்தபடினால அவர் ஆதாமோடு ஏவாளோடு பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே வந்து நின்றார். அவங்களோடு கூட என்ன செய்தார், உறவாடினார். ஆனால் அந்த உறவு நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை. மனிதர்களாகிய அந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை செய்த போது அந்த உறவு என்ன செய்யப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டதனால அப்படியே விட்டுலாமா? விட முடியாது. எனக்கு அவர்களை நான் பார்த்தே தீரணும். அவங்க என்ன நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்களை என்ன செய்யறேன். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மரம் பித்து பிள்ளை மரம் கல்லுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன நேசிக்கிறானோ இல்லையோ, நான் வந்து அவனை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். என் பிள்ளைங்களுக்காக தான் பாஸ்டர் நான் உயிரோடய என்ன செய்யறேன், வாழ்றேன் அப்படின்னு அநேகர் என்ன செய்வாங்க, சொல்லுவான். இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், அந்த உறவு முறிக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய உள்ளம் அவர்களுக்காக துடித்துக் கொண்டே இருந்தது. இதுக்கு பேர் தான் உன்னதமான சிநேகம், இதுக்கு பேர் தான் அநாதி சிநேகம், இதுக்கு பேர் தான் தெய்வீக அன்பு, இதுக்கு பேர் தான் தெய்வீக காதல், இதுக்கு பேர் தான் உன்னதமான அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பு ஆண்டவரை விட்டு ஒரு காலம் என்ன செய்யாது, போகாது. மனுக்குலத்திற்காக இன்றைக்கும் ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக அவர் இன்றைக்கும் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் யாரை அறிய வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும். இப்போ ஆண்டவரை விட்டு தூரம் போனதான உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இப்போ வானத்திலிருந்து பரலோக
இந்த மனுக்குலத்தை நான் எப்படி ஆகிலும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய ஜீவனையே என்ன செய்தார், கொடுத்தார். அவருடைய சரீரத்தில் இருந்ததான கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது எதுக்காக தெரியுமா? அந்த உன்னதமான சிநேகம். உலகத்தில் இருக்கிறதான எந்த ஒரு சிநேகமும் நம்முடைய சரீர காரியத்திற்காக, நம்முடைய சரீர தேவைகளுக்காக ஒருவேளை ஜீவனை கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை எந்த ஒரு உறவும் எந்த ஒரு சிநேகமும் மீட்டெடுக்க முடியாது. அதை தெய்வீக அன்பு மாத்திரமே செய்ய முடியும். இந்த உன்னதமான சிநேகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினதின் காரணம் நீங்களும் நானும் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நாம் ஆண்டவருடைய துதியை எப்பொழுதும் சொல்லி வருவதற்கு நாம் எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக. அந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்தாள். ஆனால் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினது நாம் எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே போய் அமர்ந்திருக்க வேண்டும், அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னதமான சிநேகத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட எவ்விதமான உறவிலே இன்றைக்கு காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புங்க. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களாக என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பதில் மேலான அன்பு. ஆனா நாம ஆண்டவருக்கு சிநேகிதராய் இல்லாம இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜீவனை கொடுத்தாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களாக நீங்கள் எனக்கு யாரா இருப்பீர்கள்? சிநேகிதராய். சரியா? ஆண்டவரை ஒரு காலத்துல நாம அறியாம சிநேகிக்காம போயிட்டோம். இப்ப ஆண்டவர் நம்மளை சிநேகிச்சிட்டான்னு சொல்லியாச்சு. இப்ப நாம சொல்றோம், ஆண்டவரே உம்மை நான் என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். பாடல் பாடுறோம், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடல், முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். பாட்டுலாம் பாடுறோம், நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நாம ஆண்டவரை சிநேகித்தால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன உண்மையிலேயே நீங்க சிநேகிச்சீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கை கொள்வீர்கள். ஆண்டவருடைய கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது பிரதான கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலானிடத்திலும் என்ன செய்வாயாக? உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ரெண்டே கற்பனையில 10 கற்பனை முடிச்சிட்ட. நம்ம ஆண்டவரை நாம் அதிகமா நேசித்தால் ஆலயங்களுக்கு, ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆலய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பரிசுத்தமா ஆசரிப்போம், ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவோம். நம்ம நேசிக்கிற மாதிரி பிறனை நேசிச்சா பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், பிறர் பொருளை இச்சிக்க மாட்டோம். இந்த 2 கற்பனையில எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? அடங்கிட்டார். இப்ப சொல்றாரு, நீங்க என்ன நேசிக்கிறதா சொன்னீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க? கை கொள்வீர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சும்மா வாயிலே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வடை சுட்டுட்டு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க உண்மையிலேயே என்ன செய்யல. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் உன்னதமான சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறார். நாம் அந்த சிநேகத்தை ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி வெளிப்படுத்துவது? ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்களும் நான் கை கொள்வதன் மூலமாக. ஆண்டவரை நேசிப்பது மாத்திரமல்ல, கூட இருக்கிறதான சக மனிதர்களை நாம் நேசிப்பதன் மூலமாக
ஆண்டவர் நமக்கு மேலே காட்டினதான அந்த உன்னதமான சிநேகத்திற்கு நாம் பதிலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்பர் 2, உருக்கமான சிநேகம். முதலாவது சொன்னேன் உன்னதமான சிநேகம், இரண்டாவதாக உருக்கமான சிநேகம். வாசிப்போமாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல் என்ன செய்தான்? சிநேகித்தான். இங்கே தாவீதுக்கும் யோனத்தான், அதாவது சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கும் ஈசாயுடைய குமாரனாகிய தாவீதுக்கும் இருந்ததான சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதை எப்படி சிநேகித்தானா? தன் உயிரை போல் என்ன செய்தான்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த யோனத்தான் இந்த தாவீதுக்கு என்ன காரியம் வந்தாலும் சரி, ஒருவேளை உயிரையே கொடுக்க வேண்டி வந்தாலும் சரி, அதற்காக தன்னுடைய உயிரையும் அவன் கொடுப்பதற்கு என்னவாயிருந்தான்? ஆயத்தமாய் இருந்தான். இதே காரியத்தை 20ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியா பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை போல் சிநேகித்தது போல அவனை என்ன செய்தான்? சிநேகித்தான். ஹல்லேலூயா. இப்ப இந்த யோனத்தான் இப்ப தாவீதுக்காக உயிரை கொடுக்க சொன்னா கூட என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவான். அந்த அளவுக்கு என்ன செய்யறான்? தாவீதும் யோனத்தானை எப்படி நேசிக்கிறான்? உயிரை. இப்ப தாவீது யோனத்தானுக்காக உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருவாரு. யோனத்தான் தாவீதுக்காக உயிரை கொடுக்க சொன்னாலும் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். இந்த சிநேகத்துக்கு பேர் தான் உருக்கமான சிநேகம். ஆண்டவர் சொல்றார், உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்தேன்? சேர்த்துக்கொண்டே. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம அவரை நேசிக்காம இருக்கும் போதே ஜீவனை கொடுத்தார். இப்ப நாம சொன்னதான இந்த தாவீது, இந்த யோனத்தான், இவர்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசித்தபடினால இப்ப ஜீவனை கொடுக்கறவங்க எப்படி இருக்காங்க? ஆனா இந்த சிநேகம் எதனால ஆண்டுடைய சிநேகத்தை பார்க்கல கொஞ்சம் கம்மியானது தெரியுமா? இந்த சிநேகத்திற்கு ஆத்துமாவை மீட்டெடுக்க முடியாது. உலகத்துல இருக்கிறதான சிநேகம் நம்மை அதிகமாய் உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகமாய் இருக்கலாம். ஆனா அந்த சிநேகத்தால நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? மீட்டெடுக்க முடியாது. இந்த சிநேகம் நம்முடைய சரீரத்திற்கு வேண்டுமானால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த சரீரத்தையும் ஆண்டோடைய கரத்திலிருந்து மீட்டெடுக்க இந்த சிநேகத்தால் முடியாது. இந்த உருக்கமான சிநேகத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. என்ன எல்லை தெரியுமா? 2 பேர் யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் அதிகமாய் சிநேகிக்கிறார்கள். இப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தர் மரித்து போய்விட்டால் அந்த சிநேகத்திற்கு என்ன வந்துடும்? முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனா நான் சொன்னதான உன்னதமான சிநேகத்துல அங்கே எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போவது அல்ல. ஆண்டவர் சாவாமை உள்ளவர். இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் ஆல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காலம் என்ன செய்யாதவர்? மாறாதவர். அவர் சாவாமை உள்ள தேவன். நாம மரிச்சாலும் ஆண்டவரோடு கூட போய் தான் என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவரோடு கூட உடன்படிக்கை செய்வதின் அடையாளமாய் ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வாழ்க்கையில பெற்று யாரெல்லாம் வாழ்றோமோ அவங்க மரித்த பின்னாடி இந்த மரணம் கிடையாது, இது நித்திரை என்று சொல்லப்பட்டிருக்கார். ஹல்லேலூயா.
நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி தான் மெய்யான வாழ்க்கை இருக்குது. அது யார் கூட போய் வாழ போறோம்? நம்மை உண்டாக்கின ஆண்டவரோடு கூட போய் என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இதை பார்த்து ஒருவேளை நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்காதவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். எப்படியா மரணத்துக்கு பின்னாடி இனி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒரு விதையை விதைக்கும் போது அந்த விதையானது மரமாய் என்ன செய்கிறது? வளர்ந்து வருகிறது. அந்த விதையானது செத்து போய் அதற்கு பின்பாகத்தான் அது மரமா என்ன செய்கிறது? கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இந்த உலக வாழ்வை முடிக்கும் போது அவரை நாம் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அவர் ஒரு நாள் என்ன செய்வார்? எப்ப எந்திரிப்பாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக மேகங்களோட அவரோட கூட என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த உருக்கமான சிநேகத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் உன்னதமான சிநேகத்திற்கு எல்லை கிடையாது. அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. நாம் ஆண்டவரோடு கூட போய் சதா காலமும் என்ன செய்ய போகிறோம்? சாவாமை உள்ள வாழ்க்கையை பரலோகத்திலே வாழ போகிறோம். இந்த பூமியிலே நமக்கு சாவாமை கிடையாது. பூமியிலே ஒரு நாள் மரித்தோர் யாரும் ஒரு நாள்ல மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால நீங்களும் நானும் ஒரு நாள்ல மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அது ஆண்டவரோடு கூட போய் வாழ்வதும் வாழாததும் நம்முடைய கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே தாவீது யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரை போல் என்ன செய்தார்? சிநேகித்தார்கள். இவர்கள் சரீரத்திற்காக உயிரை கொடுக்கலாம், ஆனால் ஆத்துமாவுக்காக இந்த சிநேகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த சிநேகத்தை பார்க்கிலும் ஆண்டுடைய சிநேகம் உன்னதமானது. நம்பர் 3, உண்மையான சிநேகம், அதாவது தன்மையான நிஜமான சிநேகம். நிஜமான சிநேகம் என்று இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது. அப்போ பொய்யான ஒரு சிநேகம் இருக்குதா? அதை அடுத்து நாம என்ன செய்வோம் பார்ப்போம். உண்மையான சிநேகம். இந்த சிநேகம் எப்படிப்பட்டதுன்னா, சிநேகிக்கிறவர்களிடத்திலிருந்து எதையும் இந்த சிநேகம் என்ன செய்யாது? எதிர்பார்க்காது. அந்த சிநேகிக்கிறவர்களை அப்படியே அவர்கள் இருக்கிறதான நிலைமையிலேயே அப்படியே என்ன செய்து கொள்ளும்? இந்த சிநேகம் ஏற்றுக்கொள்ளும். முதலாவது சொன்ன உன்னதமான சிநேகம் ஆண்டவர் மனுக்குலத்தின் மேலே பாராட்டினதான சிநேகம். அந்த சிநேகத்துல ஒரு சைடு தான் நேசம் இருக்குது, இன்னொரு சைடுல என்ன இல்ல? நேசம் கிடையாது. ஆண்டவர் தான் முந்தி நம்மளே என்ன செய்தார்? அன்பு கொண்டார். இரண்டாவது சிநேகம் சொன்ன உருக்கமான சிநேகம். அந்த சிநேகத்துல ரெண்டு பேருமே என்ன செய்றாங்க? சிநேகிக்கிறார். இப்ப நான் சொல்ற மூணாவது சிநேகம் உண்மையான சிநேகம். இந்த சிநேகம் எப்படி சிநேகம் சொன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் அல்ல. அவரிடத்துல எதையும் என்ன செய்யறதில்லை, எதிர்பார்க்கிறது அல்ல. அது மாத்திரம் அல்ல, அந்த நேசிக்கிறவர்களை அவர்கள் எந்த நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே என்ன செய்து கொள்வது? ஏற்றுக்கொள்வது. நமக்கு கூட சில பேரை பார்த்த உடனே சில பேர் என்ன செஞ்சிடும்? பிடிச்சிடும். நம்முடைய நண்பர்களை நாம எப்படி முதல்ல தேர்ந்தெடுக்கிறோம்? எல்லாத்தையும் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறோம். சில பேரை பார்த்த மாத்திரத்துல நம்ம பிடிச்சிடும். நாம போய் அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம்? பேசுவோம். அந்த பார்த்த மாத்திரத்துல நமக்கு பிடிச்சதுனால அவங்ககிட்ட எதையும் என்ன செய்யறது இல்லை, எதிர்பார்க்கிறது கிடையாது. எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு, அதனால நான் அவங்ககிட்ட போய் என்ன செய்யறேன்? பேசுறேன். தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. பார்த்த மாத்திரத்தை எனக்கு இந்த பையனை பிடிச்சிருச்சுங்க, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருச்சுங்க, எனக்கு வேற எதுவும் மற்றவங்க
வந்து சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, தம்பி நீ வந்து இப்படிலாம் பெரிய படிப்புல இருக்க, நீ இப்படி அந்தஸ்துல இருக்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா. இவர் சொல்லுவார், இல்லைங்க, எனக்கு பார்த்த மாத்திரத்துல எனக்கு பிடிச்சி அந்த பொண்ணுக்கு எது இருக்குதோ இல்லையோ, நகையோ பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ எது இருக்குதோ எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு என்ன செஞ்சிருச்சு அந்த பிள்ளைய? இந்த நேசம் எதையும் என்ன செய்யாது, எதிர்பார்க்காது. அது மாத்திரமல்ல, அவர்கள் இருக்கிறதான நிலைமையிலேயே அவர்கள் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, John chapter 21 verses from 15 to 18 இங்கே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய்? ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 முறை இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பேதுரு 3 முறை இயேசுவை என்ன செய்தார்? மறுதலித்தார். ஆண்டவர் பேதுருட்ட முன்னாடியே சொல்றாரு, நீ என்னை சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 முறை என்னை மறுதலிப்பாய். இப்ப பேதுரு இயேசுவை மறுதலிச்சிட்டாரு. மறுதலிச்சிட்டு இப்ப அவருடைய உள்ளம், அவருடைய மனசாட்சி அவரை குத்துது. இப்படி உன்னுடைய குருவை ஆண்டவருக்காக நிற்பேன் சொன்னியப்பா, அந்த போர் சேவகர்கள் வந்து உன்னுடைய குருவை பிடிக்க வரும்போது உன்னுடைய பட்டயத்தை உருவி மல்குஸ் என்பவருடைய காலை வெட்டினியப்பா, ஆண்டவரோடு கூட அந்த தண்ணீர நடக்கணும்னு சொல்லி நீ நடந்தியப்பா, மறுரூப மலையில உமக்கும் எனக்கும் எலியாவுக்கும் ஒரு கூடாரத்தை போடுவோம் சொன்னியப்பா. இயேசுவுக்கு முக்கியமான, அவரை நேசித்த ஒரு சீசர்கள் ஒருவனா இருந்தியப்பா. ஆனா இப்ப ஆண்டவர் மறுதலிச்சிட்டியப்பான்னு மனசாட்சி இப்ப குத்துனப்போ அவர் மனம் கசந்து என்ன செய்தார்? அழுதார். இந்த சிநேகம் மனக்கசந்து அழுததுனால உண்மையான சிநேகம். இப்ப இயேசு பேதுரு தன்னை மறுதலித்த உடனே சேவல் கூவிற்று. இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். பேதுரு மறுதலித்த பின்பாக, சேவல் கூவின பின்பாக இயேசு திரும்பி பேதுருவை பார்க்கிறார். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள். எனக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னியே, இப்பொழுது என்னை நீ மறுதலித்து விட்டாய் என்று சொல்லி அந்த பார்வை பேதுருடைய உள்ளத்தை குத்தினது. மனக்கசந்து அழுதார். இப்பொழுது ஆண்டவர் அவர் இருந்த வண்ணமாகவே அவரை ஏற்றுக்கொண்டார். உயிர் தெழுந்த பின்பாக பேதுருவிடத்தில் வந்து எத்தனை முறை அவர் மறுதலித்தார்? அதே 3 முறை அதே கேள்வி கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்கிறார், ஆம் ஆண்டவரே. 3ஆம் விசை சொல்கிறார், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவர் சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இப்பொழுது நீ இளவயதுள்ளவனாய் இருக்கிறாய், உன்னுடைய அறையை நீ கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போகிறாய். ஆனால் ஒரு வயது வருகிறது, முதிர் வயதாகும் போதோ உன்னுடைய அறையை வேறொருவன் கட்டுவான்.
உனக்கு இஷ்டமல்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். பேதுரு இரத்த சாட்சியாக தனக்காக மரிக்க போகிறான் என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அப்பொழுதே சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, நீ எப்படி இருக்கிறாயோ அதே வண்ணமாய் உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னிடத்திலே வேற எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு, உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே வேற எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்மிடத்தில் இருக்கிறதான பணம், பொருள், ஆசைகள், அந்தஸ்துகள், இது எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறதான ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறோமா? அவரிடத்திலிருந்து எதையும் எதிர்பாராத அன்பை நாம் அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுத்தாதான் உங்களை சேமிப்பேன், இப்படி செஞ்சாதான் உங்களை சேமிப்பேன். ஆண்டவர் சொன்னார், அப்போ புசித்து திருப்தியானதினாலே நீங்கள் என்னை பின்பற்றி வருகிறீர்கள், மற்றபடி அல்ல என்று சொன்னார். அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்கிட்ட பின்னாடி போனா நமக்கு ஆகாரம் கிடைக்கும், அவர் பின்னாடி போனா நமக்கு அற்புதம் நடக்கும். ஆனா ஒரு சிலர் மாத்திரம் இயேசுவை நேசித்து பின்பற்றினார்கள். அந்த சகை என்கிறதான மனிதன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாயிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அவர் நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிற தேவன். நான்காவதாக பொய்யான ஒரு சிநேகம், அதாவது போலியான ஒரு சிநேகம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அங்கே வாசிக்கிறோம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசுவை சிலுவையிலே அறையப்படுகிறதான அறைய வேண்டியதான காரணத்திற்காக எதிரிகளாய் இருந்ததான இந்த பிலாத்துவும் ஏரோதுவும் இன்றைக்கு என்னவாய் மாறுகிறார்கள்? சிநேகிதர்களாய் மாறுகிறார். இது உண்மையான சிநேகம் கிடையாது. இது ஒரு பொய்யான போலியான சிநேகம், சந்தர்ப்பவாத சிநேகம். ஆண்டவர் நம்மை சந்தர்ப்பவாதியாக நம்மை அவர் சிநேகிக்கிறவர் அல்ல. இந்த சிநேகம் எதற்காக உருவாகும் தெரியுமா? வாசிங்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவான். செல்வம் அநேக சிநேகிதரை என்ன செய்யுமா? சேர்க்கும். ஒருவர்கிட்ட அதிகமான பணம் இருக்குன்னு சொன்னா அவருக்கு சிநேகிதர்கள் இருப்பார். ஆனா அது உண்மையான சிநேகம் கிடையாது. இது எதுக்காக சேர்ந்த சிநேகம்? பணத்துக்காக, ஆசைக்காக. இவர் கூட இருந்தால் நமக்கு நிறைய பணம் என்ன செய்யும்? அவருடைய காரியங்கள். இந்த மனிதனிடத்தில் பணம் என்றைக்கு குறைய ஆரம்பிக்கிறதோ, அதாவது அடுத்த வார்த்தை வாஸ்தவம், தரித்திரனுக்கு யாரே பகையா? தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் என்ன செய்யப்படுவான்? நெகிழப்படுவான். இந்த உலகத்திலே பொருள் இருக்கிறவர்களுக்கு அநேக சிநேகிதர்கள் வருவார். ஆனால் அவர்கள் சிநேகிதர்கள் அந்த நபரை நேசிக்கவில்லை, அவங்ககிட்ட இருக்கிற எதை நேசிக்கிறாங்க? பணத்தை. அவருடைய காரியங்கள் ஒரு நாளில் நிச்சயமா என்ன செஞ்சிடும்? வெளிப்பட்டுவதும். இந்த பிலாத்துவும் ஏரோதுவும் ஒருவரை ஒருவர் அவர்கள் சிநேகிக்க ஆரம்பித்தது குணாதிசயங்களின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிரியைகளினால் அல்ல. இப்ப இயேசுவை சிலுவையிலே அறைகிற விஷயத்திலே இவர்கள் இருவரும் என்னவாய் மாறினார்? சிநேகிதர்களாய் மாறினார். இந்த சிநேகம் நிரந்தரமானதல்ல. உலகத்திலே பிசாசானவன் இன்றைக்கு அநேகரை சிநேகிப்பது போல அவன் நடித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. உலகத்தில் இன்றைக்கு ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு பிரதான காரணமாய் இன்றைக்கு பணம் அமைந்திருக்கிறது. ஒரு காரியம் ஒன்று சொல்வார்கள், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார். இந்த
பொருளை வைத்து வருகிறதான சிநேகம் தற்காலிகமானது. அது உலகத்தோடு என்ன செய்யக்கூடியது? முடியக்கூடியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அவருடைய சிநேகம் உண்மையான குணாதிசயத்தினால் வந்ததல்ல, தற்காலிகமான ஒரு சிநேகம். இன்றைக்கு உலகத்துல பிசாசானவன் இன்றைக்கு இந்த தற்காலிகமான சிநேகத்தினாலே அநேகரை அடிமையாக்கி அவன் தன்வசப்படுத்தி தான் அவர்களை நேசிப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிலே அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான சிநேகத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வாஞ்சியோடு கூட இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலும் உன்னதமான சிநேகத்தை அவர் கொடுப்பதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறார். அவரை தேடி அவரோடு கூட நேரம் செலவழிக்க, அவரோடு கூட இருப்பதற்கு உங்களையும் என்னை ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னதமான அநாதி சிநேகத்தால், தெய்வீக அன்பினால் நம்மை நேசிக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. உலகத்தின் நேசங்கள், உலகத்தில் இருக்கிறதான சிநேகங்கள் ஒரு நாளிலே நம்மை கைவிட்டு விடும். ஆனால் இந்த உன்னதமான தேவனுடைய சிநேகம் ஒரு காலம் நம்மை கைவிடாது. அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உன்னதமான சிநேகத்தை என் மேல வெளிப்படுத்தின தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி இந்த காலங்களில் பார்ப்போமாக. உம்மை போல் யாருண்டு எந்த நீ சொன்னாரா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த நீ சொன்னாரா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உன்னதமான சிநேகத்தை நம்மையிலே வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை இதை பார்த்துக் கொண்டிருக்கிறதா நீங்கள் யாராவது இதுவரைக்கும் அந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாக, ஆண்டுடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறதான வேலை இது. உடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவரும் அந்த அகாப்பை என்று அழைக்கப்படுகிறதான அந்த தெய்வீக அன்பை புரிந்து கொண்ட ஒரு ஜீவியம் செய்ய, உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜீவிக்கிறோம். இன்றைக்கு உலகமே மாயையான அன்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது விலையேறப்பட்ட உங்களுடைய அன்பை நீ வெளிப்படுத்தினீங்க. அதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு கர்த்தாவை சேவிக்கிறதான வாழ்க்கை இறுதி மூச்சு வரை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.